முக்கிய செய்திகள். வரி தரமாட்டோம் என்று சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். கல்வி நிதியை விடுவிக்க மறுக்கும் மத்திய அரசுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை. பாலின சமத்துவ கருத்தை பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைத்தது தெற்கு ரயில்வே. முன்பதிவு பெட்டிகளை ஆக்கிரமிப்பது அதிகரிக்கும் என முன்னாள் அதிகாரிகள் எச்சரிக்கை. மகாராஷ்டிரா பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் துணை முதலமைச்சரிடையே மோதல். தம்மை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என ஏக்நாத் ஷிண்டே மிரட்டல். வௌவால்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் புதிய கொரோனா வைரஸ். சீன விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பால் உலக நாடுகள் அதிர்ச்சி. வணக்கம். கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தினால் வரி தர மாட்டோம் என்று சொல்ல தங்களுக்கு ஒரு நொடி போதும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் புதிய திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசு பள்ளி மாணவ மாணவியர் கல்வியில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை பார்த்து செயல்படுத்தி கொண்டிருப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது, வேலைகளை அடையக்கூடாது என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வகுப்பு வாரி உரிமை எனப்படும் சமூக நீதியை உருவாக்கி அனைத்து தரப்பினருக்கும் கல்வி கதவை திறந்து வைத்ததாக அவர் கூறினார். அந்த சமூக நீதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுவதாகவும் அதன் மூலமாக தமிழ்நாட்டு பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் கல்விச்சாலைகளுக்குள் வரவிடாமல் தடுக்கப்படுவார்கள் என்றும் திரு ஸ்டாலின் எச்சரித்தார். தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களின் சம்பளத்திற்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படும் 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்குமாறு பிரதமர் திரு மோடிக்கு தாம் கடிதம் எழுதியிருந்த நிலையில் கல்வியில் அரசியல் செய்ய வேண்டாம் என ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதில் கடிதம் எழுதியுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வியில் அரசியல் செய்வது நீங்களா அல்லது நாங்களா என திரு ஸ்டாலின் வினவினார். மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம் என்று பிளாக்மெயில் செய்வதற்கு பெயர் அரசியல் இல்லையா? கல்விக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிப்பது அரசியல் இல்லையா? பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடாக மாற்றுவது அரசியல் இல்லையா என அடுக்கடுக்காக அவர் கேள்வி எழுப்பினார். மக்கள் நலத்திட்டங்களுக்காக அரசின் நிதியை செலவு செய்பவர்கள் தாங்கள் என்றும், மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு செய்பவர்கள் நீங்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கல்வி நிதியை நிறுத்தினால் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கும் வரியை தரமாட்டோம் என்று சொல்ல தங்களுக்கு ஒரு நொடி போதும் என திரு ஸ்டாலின் எச்சரித்தார். பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். மறந்துடாதீங்க. கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை. அதை கூட புரிஞ்சிக்காதவங்க ஒன்றியத்தை ஆள்றதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல, இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு. நேரடியா திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க. தாய்மொழி தமிழை வளர்க்க தங்களுக்கு தெரியும் என்றும் இந்தி மொழியால் தாய்மொழிகளை தொலைத்துவிட்டு நிற்பவர்களிடம் கேட்டால் உங்கள் சதி திட்டத்தின் ஆபத்து புரியும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். தேன்கூட்டில் கல் எறிய வேண்டாம் என்றும், தமிழர்களின் தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் என்றும் அவர் எச்சரித்தார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் எதிரான எந்த செயல்பாடுகளும் தாம் இருக்கும் வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது என்று திட்டவட்டமாக அவர் கூறினார். இதற்கிடையே சென்னை, மதுரை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாட்டை வஞ்சிப்பது ஏன், தமிழ் வாழ்க என்று குறிப்பிட்டு இந்தியை கருப்பு மையால் அழித்துள்ள சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான பாலின சமத்துவ கருத்தை பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மூத்த வழக்கறிஞரான திரு ஆபத் போண்டா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள ரிட் மனு நீதிபதிகள் திருமதி ராகரத்னா, திரு எஸ்.சி. சர்மா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்க பாலின சமத்துவம் குறித்த அடிப்படை கல்வி அறிவு இல்லாததே காரணம் என்று மனுதாரர் தெரிவித்தார். மக்கள் தொகையில் 50% உள்ள பெண்கள் பெரும் நெருக்கடியிலும் பாதுகாப்பின்மையிலும் வாழ்வதாக அவர் கூறினார்.
பெண்களுக்கு எதிரான வெறுப்பு மற்றும் காட்டுமிராண்டித்தனமான அணுகுமுறை அதிகரித்து வருவதாகவும் பெண்கள் மீதான அணுகுமுறையை மாற்ற பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பாலின சமத்துவ கருத்தை கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திருமதி நாகரத்னா, பள்ளிகளில் ஒழுக்க கல்வி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு வேறு சில பாடங்கள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். பெற்றோரிடமிருந்தே பாகுபாடு தொடங்குவதாகவும் தங்கள் மகள்களை கட்டுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தும் அவர்கள் மகன்களை கண்டுகொள்வதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மகள்கள் மற்றும் மகன்கள் இடையேயான சமத்துவம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்றும் நீதிபதி திருமதி நாகரத்னா அறிவுறுத்தினார். ஒரு பெண் சுதந்திரமானவள், சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வு சமூகத்தில் புகுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் பள்ளிகளில் சுற்றுச்சூழல் அறிவியல் பாடமாக கற்பிக்கப்படுகிறது என தெரிவித்த திருமதி நாகரத்னா, அதேபோல் அறநெறி கல்வியும் பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று தெரிவித்தார். பாலின சமத்துவம், பெண்களை ஆண்கள் எப்படி மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்டவை பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அவர் உத்தரவிட்டார். மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணிக்குள் மோதல் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் தம்மை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று துணை முதலமைச்சரும் சிவசேனா கட்சி தலைவருமான திரு ஏக்நாத் ஷிண்டே எச்சரித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான கூட்டணி அரசில் அமைச்சராக இருந்த திரு ஏக்நாத் ஷிண்டே 2022ஆம் ஆண்டு 40 எம்எல்ஏக்களுடன் வெளியேறி ஆட்சியை கவிழ்த்தார். இதன் மூலம் சிவசேனா கட்சியில் பிளவை ஏற்படுத்திய அவர் பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைத்து முதலமைச்சரானார். கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சிவசேனா அணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு 57 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் முதலமைச்சர் பதவியை எதிர்பார்த்த அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியில் இருக்கும் திரு ஷிண்டே முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களை புறக்கணித்து வந்தார். இதன் மூலம் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதாரண கட்சி தொண்டனான தாம் பால் தாக்கரேவின் விசுவாசி என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். 2022ஆம் ஆண்டு தம்மை சிலர் இலகுவாக எடுத்துக்கொண்டதால் அரசாங்கத்தை கவிழ்த்ததாக கூறிய திரு ஏக்நாத் ஷிண்டே, எனவே தம்மை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தில் முதல் உரையிலேயே திரு தேவேந்திர பட்னாவிஸ் 200க்கும் மேற்பட்ட இடங்களை பெறுவார் என்று தாம் கூறியதாக திரு ஷிண்டே தெரிவித்தார். ஆனால் தங்களுக்கு 232 இடங்கள் கிடைத்ததாக குறிப்பிட்ட அவர், அதனால்தான் தம்மை சாதாரணமாக எடை போட வேண்டாம் என்று எச்சரிப்பதாக கூறினார். விரைவு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கையை தெற்கு ரயில்வே குறைத்துள்ளதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. ரயில்களில் பயணம் செய்வோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பல மாநிலங்களில் முன்பதிவில்லா பெட்டிகளில் இடமில்லாததால் முன்பதிவு செய்த பெட்டிகளில் பயணிகள் பயணம் செய்வது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள் மட்டுமல்லாது குளிர்சாதன பெட்டிகளிலும் பயணிகள் அடாவடியாக ஏறுவது அதிகரித்து வருகிறது. இதனால் கூட்டத்திற்கு அஞ்சி பயணிகள் கதவுகளை மூடிக்கொண்டால் கதவுகளின் கண்ணாடிகளை முன்பதிவு செய்யாத பயணிகள் உடைக்கும் சம்பவங்களும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. விரைவு ரயில்களில் தற்போது 4 முன்பதிவு இல்லாத பெட்டிகள் வரை இணைக்கப்பட்டுள்ள நிலையில் சாதாரண நாட்களில் கூட நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் அலைமோதுகிறது. பண்டிகை காலங்களில் நிலைமை மேலும் மோசமாக உள்ளது. இந்நிலையில் சென்னை மைசூரு காவிரி விரைவு ரயில், சென்னை திருவனந்தபுரம் மெயில், சென்னை ஆலப்புழா விரைவு ரயில் உட்பட 26 விரைவு ரயில்களில் முன்பதிவு இல்லா பெட்டிகளின் எண்ணிக்கையை 4லிருந்து 2ஆக குறைத்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பானது நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. முன்பதிவு இல்லாத பெட்டிகளுக்கு பதில் 3 அடுக்கு குளிர்சாதன பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு ரயிலுக்கு 700 முன்பதிவில்லா பயணச்சீட்டுகள் வழங்கப்படும் நிலையில் அவர்கள் அனைவரும் 2 பெட்டிகளில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இடம் கிடைக்காதவர்கள் முன்பதிவு செய்யப்பட்ட மற்ற பெட்டிகளில் ஏறுவது அதிகரிக்கும் என முன்னாள் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்பதிவில்லா பெட்டிகள் குறைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், சமூக வலைதளம் முழுக்க ரயில் பரிதாபங்கள் வீடியோக்களை பார்த்ததாக கூறியுள்ளார். அதை பார்த்தாவது எளிய மக்களுக்கான முன்பதிவில்லா பெட்டிகளை கூட்டுவார்கள் என்று பார்த்தால் வழக்கம் போல பரிதாபங்களைத்தான் மேலும் கூட்டியுள்ளது சாடிஸ்ட் அரசு என்று அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். ஆனால் பெட்டிகளை குறைப்பதாக வெளியான செய்தி உண்மையில்லை என்று தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. சீனாவில் வவ்வால்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவக்கூடிய புதிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு சீனாவில் வூஹான் மாகாணத்தில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவியது. கொடிய வைரஸ் தொற்றால் 70 கோடிக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 70 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பலியானார்கள்.
ஒமிக்ரான், டெல்டா, ஆல்பா என கொரோனா வைரஸ் பரவல் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இந்நிலையில் வௌவால் மூலம் மனிதர்களுக்கு பரவி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருவதை சீன விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். கொரோனா பாதிப்பை ஏற்படுத்திய வைரஸோடு பல வகைகளில் ஒற்றுமை கொண்டுள்ள இந்த வைரசுக்கு HKU5-CoV2 என பெயரிடப்பட்டுள்ளது. வௌவால் பெண் என்று அழைக்கப்படும் சீன வைரஸ் நிபுணர் ஷி ஜெங்லியின் குழு இந்த வைரஸை கண்டறிந்துள்ளது. ஊகான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இந்த புதிய வைரஸ் ஹாங்காங்கில் உள்ள ஜப்பானிய பைபிஸ்ட்ரெல் வௌவால்களில் ஏற்கனவே கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மெர்பெகோ வைரஸ் துணை இனத்தில் இருந்து வருவதாகவும் இதில் மத்திய கிழக்கு சுவாச நோய்க்குறி MERS ஏற்படுத்தும் வைரஸும் அடங்கும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்த வைரஸ் மனிதர்களிடையே பரவுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள ஆராய்ச்சியாளர்கள் இது COVID-19 போல ஆபத்தானது அல்ல என்றாலும் மனிதர்களிடையே வேகமாக பரவும் தன்மை கொண்டது என்று தெரிவித்துள்ளனர். கொரோனாவை விட வீரியம் குறைந்தது என்பதால் அதன் பாதிப்பு குறைவாகவே இருக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இந்த புதிய வைரஸ் குறித்து மேலும் பல ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். CBSE பள்ளிகள் தொடங்குவதில் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் புதிய நடைமுறைகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மத்திய பாஜக அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் தமிழ்நாட்டிற்கான கல்வி உதவி நிதி, பேரிடர் நிவாரண நிதி உள்ளிட்டவற்றை வழங்க முடியாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பகிரங்கமாக தெரிவித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு உடனே விடுவிக்க வேண்டும் என்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. மத்திய அரசின் மும்மொழி கொள்கை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் CBSE பள்ளிகள் தொடங்குவதற்கு மாநில அரசுகளின் தடையில்லா சான்று தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. CBSE பள்ளிகளில் ஹிந்தி உள்ளிட்ட 3 மொழிகள் கற்பிக்கப்படுவதால் அந்த பள்ளிகளை அதிக அளவில் திறக்க வழி செய்யும் இந்த அறிவிப்பை மத்திய அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கல்வியாளர்கள் மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் செயல் இது என விமர்சித்துள்ளனர். அந்நிய நேரடி முதலீடு முறைகேட்டில் ஈடுபட்டதாக BBC நிறுவனத்திற்கு 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செயல்படும் அந்த நிறுவனம் டிஜிட்டல் ஊடகத்தில் செய்திகளை வழங்கி வருகிறது. ஆனால் BBC நிறுவனம் மத்திய அரசின் விதிமுறைகளின்படி அந்நிய நேரடி முதலீட்டை 26% குறைக்காமல் தொடர்ந்து 100% வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த நிறுவனம் விதிமுறைகளை மீறியுள்ளதாக கூறி பெமா சட்டத்தின்படி 3,44,48,850 ரூபாய் அபராதமாக அமலாக்கத்துறை விதித்துள்ளது. மேலும் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் காலத்தில் இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களாக இருந்த 3 பேருக்கு தலா 1,14,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடைபெற்ற கலவரத்தில் அப்போதைய முதலமைச்சரும் தற்போதைய பிரதமருமான திரு மோடிக்கு பங்கு உள்ளதாக 2023ஆம் ஆண்டு டாக்குமெண்ட் வெளியிட்டதை தொடர்ந்து BBCக்கு சிக்கல் எழுந்துள்ளது. மிரட்டலின் அடிப்படையில் தான் திரு சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளது தெளிவாகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் திரு சீமான் தாக்கல் செய்த மனுவில் நடிகை விஜயலட்சுமி 2011ஆம் ஆண்டு புகார் அளித்ததாகவும் 2012இல் அதனை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அவர் கடிதம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை காவல்துறையினர் முடித்து வைத்து விட்டதாகவும் இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நடிகை விஜயலட்சுமி எதற்கு வழக்கை வாபஸ் பெற்றார் என்றும் அவர் சீமானின் முதல் மனைவியா என்றும் கேள்வி எழுப்பி திரு சீமான் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அந்த உத்தரவு விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. மிரட்டலின் அடிப்படையில் திரு சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுக் கொண்டது தெளிவாவதாக உத்தரவில் நீதிபதி தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என்றும் அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறிய புகார்கள் திரு சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துகின்றன என்றும் திரு சீமான் வற்புறுத்தலால் 6-7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். நடிகை விஜயலட்சுமியிடமிருந்து பெருந்தொகையை திரு சீமான் பெற்றுள்ளார் என்றும் திரு சீமான் மீது எந்த காதலும் இல்லை என்றும் குடும்ப பிரச்சனை, திரைத்துறை பிரச்சனையால் சீமானை விஜயலட்சுமி குடும்பம் அணுகியுள்ளது என்றும் நீதிபதி கூறினார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி உறவு வைத்துள்ளார் என்றும் இந்த வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க முடியாது என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியுள்ளார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கையில் வெளியிட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு உதயநிதி தெரிவித்தார்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் நேற்று நடந்த இந்திய குற்றவியல் மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய திரு உதயநிதி மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். The National Crime Records Bureau. In India alone, crimes against women have been on a steady rise. In 2020, 3.71 lakh cases were reported. In 2021, this number increased to 4.28 lakhs. However, Tamil Nadu has consistently recorded lower crime rates against women compared to many other northern states. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கையில் வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு உதயநிதி தெரிவித்தார். காவல்துறையில் அதிக அளவில் பெண்கள் அங்கம் வகிக்கும் இடத்தில் தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்திருப்பதும் வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன், மாநில கல்வியை ஒதுக்கிவிட்டு இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டத்தை புகுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் ஆண்மையுடன் போராடும் ஒரே அரசு தமிழக அரசு என்று திரு செழியன் தெரிவித்தார். நீதித்துறை, காவல்துறை, சட்டத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர் என்று அவர் கூறினார். முதுநிலை படிப்புகளுக்கான டான்செட், சீட்டா நுழைவுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் வரும் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு உதவி மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள MBA, MCA ஆகிய படிப்புகளில் சேருவதற்கு டான்செட் எனப்படும் தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். இதேபோல் ME, MTech, MPlan, MArch ஆகிய முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர சீட்டா எனப்படும் பொது பொறியியல் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியமாகும். இந்த தேர்வுகளை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி வருகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான டான்செட் தேர்வு அடுத்த மாதம் 22ஆம் தேதியும், சீட்டா தேர்வு அடுத்த மாதம் 23ஆம் தேதியும் நடத்தப்பட உள்ளன. இந்த தேர்வுகளுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் முடிவடைந்தது. தற்போது பல்வேறு தரப்பின் கோரிக்கைகளை ஏற்று விண்ணப்பிக்கும் கால அவகாசம் வரும் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் tancet.annauniv.edu/tancet எனும் வலைதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி இறுதியாண்டு பயிலும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்றும், மாணவர் சேர்க்கையின் போது அவர்கள் மதிப்பெண் சான்றிதழ்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்படும். இதன் முடிவுகள் ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு மே மாதம் நடைபெறும். தேர்வு கட்டணம் உள்பட கூடுதல் விவரங்களை மேற்கண்ட வலைதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலையில் ஏற்பட்ட பனிமூட்டத்தால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதற்கிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்றும், காலையில் லேசான பனிப்பொழிவு இருக்கும் என்றும் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தினால் வரி தரமாட்டோம் என்று சொல்ல தங்களுக்கு ஒரு நொடி போதும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான பாலின சமத்துவ கருத்தை பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணிக்குள் மோதல் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் தம்மை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று துணை முதலமைச்சரும் சிவசேனா கட்சி தலைவருமான ஏக்நாத் ஷிண்டே எச்சரித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.